திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா சந்தியா, வயது 26 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து யாதவர் ஜாதியை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா பிஏ முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு இதில் மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 6000 வருமானம் வரதை சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு இருக்கு. நிலம் வந்து ஒரு 10 ஏக்கரா நிலம் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை, இப்போ தான் முதல் திருமணம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மணமகன் வந்து படித்தவராக இருக்கணும், நல்ல வேலையில் இருக்கிறவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தால் தமிழில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பேசுங்க. ஃபோட்டோ மட்டும் மறைச்சி போடுங்க, நேரில் வந்தால் காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. மிஸ் பண்ணிடுறதைங்க, ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா நித்யா, வயது 25 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து நாடார் ஜாதியை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா மகரம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா பிகாம் முடிச்சிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா சால்ட் ஃபேக்ட்ரி வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களுக்கு மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 25,000 வருமானம் வருது சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு இருக்குது. நிலம் வந்து ஒரு 10 ஏக்கரா நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்பா அம்மா வந்து விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க கூட பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2வது திருமணம் தாங்க. முதல் வந்து திருமணம் ஆகி விவாகரத்தாயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். வரக்கூடிய மணமகன் வந்து படித்தவராக இருக்கணும், நல்ல வேலையில் இருக்கிறவராக இருக்கணும், மாதம் வந்து ஒரு 50,000 சம்பளம் வாங்குறவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. திருமணம் ஆன மணமகன் தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ மட்டும் மறைச்சி போடுங்க, நேரில் வந்தால் காட்டுன்னு சொல்லியிருக்காங்க.